வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமோடிட்டி ட்ரேடிங். கமோடிட்டி ட்ரேடிங்னா என்ன, அதில் என்னென்ன லிஸ்ட்ஸ்லாம் இருக்குது, கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன் அப்படின்னு கமோடிட்டி ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கமோடிட்டி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் கமோடிட்டி ட்ரேடிங், செகண்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டி ட்ரேடிங். இந்த 2 மேஜர் டைப் தான் இருக்குது கமோடிட்டி ட்ரேடிங்கில். லிஸ்ட் ஆஃப் கமோடிட்டி ட்ரேடிங். ஈக்விட்டியில் கம்பெனியோட பார்ட்ஸ் ஆர் கம்பெனியை பை பண்ணி செல் பண்ணுவோம். இங்கே கமோடிட்டி ட்ரேடிங்கில் க்ரூட் ஆயில், கோல்டு, பிளாட்டினம், சில்வர், ரோஸ் கோல்டு, பெப்பர், காட்டன், ரைஸ், பார்லி, ஏன் வாட்டர் கூட இதில் ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் தான் கமோடிட்டி ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி மாதிரியே மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCXன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த கமோடிட்டி ட்ரேடிங்கை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் NSE, BSE மாதிரி அவங்க தான் கமோடிட்டி ட்ரேடிங்கை இந்தியாவில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் நான் அக்ரி கமோடிட்டி ட்ரேடிங் அண்ட் அக்ரி கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அந்த 2லையும் என்ன டிஃப்ரென்ஸ்? அக்ரி கமோடிட்டி ட்ரேடிங் வந்து மார்னிங் 9 AM டு ஈவினிங் 5 PM வரை ட்ரேட் பண்ணுறாங்க. நான் அக்ரி மார்னிங் 9 AM டு நைட் 11:30 PM வரையிலும் ட்ரேட் பண்ணுறாங்க. அக்ரி, நான் அக்ரி இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஓகே, நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த MCXை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். என்னென்ன அப்படின்னா NSE மாதிரியே இன்ட்ராடே ட்ரேடிங் இதில் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஈக்விட்டி ட்ரேடிங்கில் பண்ணுற மாதிரியே ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் அது மாதிரி ஃபெசிலிட்டி கூட இதில் இருக்குது. ஓகே, அக்ரி கமோடிட்டி ட்ரேடிங் அந்த கேட்டகரியில் வர்றதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் தான். அதில் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எது நடந்தாலுமே இது வந்து அக்ரி கமோடிட்டி ட்ரேடிங் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். நான் அக்ரி எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், க்ரூட் ஆயில் இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் என்னென்ன நடக்குது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன நடக்குது, ஷிப்ஸ், கார்கோ ஃப்ளைட்ஸ் இது மூலயமா என்னென்ன நடக்குதோ இது எல்லாமே நான் அக்ரி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும். மெயினாக நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் கூட நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த நான் அக்ரி கமோடிட்டி ட்ரேடிங்கில் நல்லாவே ஷைன் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடிங் பண்ணுறதுனால க்ரூட் ஆயில் ஒரு பெரிய பங்கு வகிச்சுட்டு வருது. இதில் க்ரூட் ஆயில் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூட் ஆயிலை ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் அது ஓரியன்டாக இருக்கிறதுக்கு மட்டும் க்ரூட் ஆயில் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் 3 கேட்டகரி இருக்குது. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் இருந்து க்ரூட் ஆயிலை எடுக்கிற கம்பெனிஸ்லாம் அப்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் மைன் பண்ணி க்ரூட் ஆயில்ஸ் எடுப்பாங்க. அவங்கெல்லாம் அப்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மிட் ஸ்ட்ரீம். இந்த மிட் ஸ்ட்ரீம் கேட்டகரியில் இருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில்லாம் அந்த மைன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன், அவங்கள தான் மிட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனிஸ் அப்படின்னு எல்லா கேட்டகரியிலையும் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எதர் ஷிப், கார்கோ ஃப்ளைட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள சார்ந்த கம்பெனிஸ் யூஸ் ஆகும். இவங்களெல்லாம் மிட் ஸ்ட்ரீம் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வராங்க. லாஸ்ட்டாக வந்து டவுன் ஸ்ட்ரீம். இவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணி எண்ட் யூசர் அதாவது பப்ளிக்கு கொண்டு வராங்க இல்லையா, லைக் பெட்ரோலியம், கேஸா, கெரோசினா, டீசலா இது போல் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்கை ரீச் பண்ணுறவங்க எல்லாருமே டவுன் ஸ்ட்ரீம் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் க்ரூட் ஆயில் எக்கோசிஸ்டம். இந்த க்ரூட் ஆயில் எக்கோசிஸ்டம் தான்
கமோடிட்டி ட்ரேடிங்கோட ஒரு பெரிய பேக்போனாகவே இருந்துட்டு வருது. இந்த சிஸ்டம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் டெய்லி நீட்ஸ் கூட ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. க்ரூட் ஆயில் நம்ம ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அதிகமான பங்கு வகிக்குது. ஓகே, க்ரூட் ஆயில்ஸ்லேருந்து எடுக்கிற ஒரு சில பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம டெய்லி யூஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தாங்க நம்ம டெய்லி யூஸில் பண்ணுற க்ரூட் ஆயில் மெட்டீரியல்ஸ். இதில் நம்மளுக்கே தெரியாத நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம க்ரூட் ஆயிலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மெயின்லி க்ரூட் ஆயிலை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமாக மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஈக்விட்டிஸில் நம்ம ஒரு ஷேரை மட்டும் வாங்குகிற மாதிரி இதில் வாங்கவே முடியாது. ஒரு லாட், ஒரு பல்க் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் இதில் வாங்க முடியும். ஓகே, கமாடிட்டிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷனை கொஞ்சம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேச்சுரல் கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட பை ப்ரைஸ் 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எவ்ரி 1 rupees சேஞ்ச் ஓவர் ஆகும்போது, அதாவது இன்க்ரீஸ் ஆகும்போது 125 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்படி அதில் நம்மளுக்கு கால்குலேஷன் இருக்குது. அதே அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளுக்கு 1 rupeesல சேஞ்சஸ் நடந்து டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதே 125 rupees லாஸில் நம்மளுக்கு போகும். இதுதான் நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் கமோடிட்டிஸ். இதை நீங்கள் என்ன கிளியராக லைவாக பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் ஜீரோதா ப்ரோக்கேஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமோடிட்டிஸ்க்காகவே ஒரு கால்குலேஷன் சைட் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, எவ்வளோ கிளியரன்ஸ் நடக்குது, எவ்வளோ நம்மளுக்கு கமோடிட்டிஸ் ஏறி இறங்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ டிக்ரீஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகும், இப்படின்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த கமோடிட்டி ட்ரேடிங் ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ், பைஸ், செல்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி ப்ராஃபிட்ஸ் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கமோடிட்டி ட்ரேடிங்ஸ் அப்படின்னா என்னென்னு ஒரு கிளியரான கன்க்ளூஷனுக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி குவரிஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி டவுட் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக உங்களுக்கு இருந்தாலும் சரி, எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பிங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்சர்ன் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.